பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது? குறிப்பா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஃபேமிலி டாஸ்க்ல பிஸியா இருந்ததால, பெருசா எதுவும் சம்பவம் நடக்கல அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா வீக்கெண்டுக்கு தீனி போடுற மாதிரி ஒட்டுமொத்த கன்டென்ட்டையும் ஒரே நாள்ல திவ்யாவும், பார்வதியும் ஃப்ரைடே எபிசோட்ல குடுத்துட்டாங்க. அந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல ஆரம்பிச்ச சண்டை மார்க்கிங் வரைக்கும் போயிட்டு, திவ்யா மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிற அளவுக்கு வீடே பத்தி எரிஞ்சிருக்கு. அதாவது திவ்யா அப்புறம் பாரு இவங்க 2 பேரையுமே ஒரே டீம்ல போட்டதுல இருந்து அந்த டீம்ல அவங்க தோத்தது வரைக்கும் திவ்யாவுக்கும் பாருக்கும் ஒரே சண்டை தான். ஏதோ ஒரு இடத்துல திவ்யா பாரு வந்து மார்க் பண்ணிட்டாங்க. 2 கைய மேல தூக்கி ஒரு மாரி டீஸ் பண்ற மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அக்யூசேஷன்ஸ் திவ்யா மேல வைக்கப்பட்டிருக்கு. அத வந்து அரோராவும் தப்புன்னு தான் சொன்னாங்க. பாரு வந்து உங்கள்ட்ட பேசுறாங்க. ஆனா நீங்க பேசுறத காதுல வாங்காம அவங்கள மார்க் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து ட்ரிகர் பண்ணும். இது ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு, இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கங்கிற மாரி திவ்யா சமாளிச்சாங்க. மார்க்கிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மார்க்கிங் அப்படிங்கிற வார்த்தைய கத்துக்கிட்டேங்கிற மாரி எக்கச்சக்கமான கதை விட்டுருக்காங்க. இதுக்கிடையில பாரு கிட்ட திவ்யா நடந்துக்கிட்ட விதம் தப்புனா, கடந்த பல வாரங்களுக்கு முன்னாடி கனி கேப்டனா இருக்கும்போது, பாருவும் இதே விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான குறும்படங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அந்த நேரத்துல வாட்டர்மெலன் திவாகரும் வீட்ல இருந்திருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு விஜே பார்வதி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்ப கேப்டனா இருக்கக்கூடிய கனி ஏதோ பண்ணும்போது அத கிளீன் பண்றதுக்காக சொல்லுவாங்க. அப்ப பாரு வந்து மார்க் பண்ற மாதிரியும், 2 கைய வந்து ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் ஆட்டிட்யூடா காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த இப்ப வீடியோவா சர்க்குலேட் பண்ணி, பார்வதி அப்புறம் திவ்யா விஷயத்துல திவ்யாவ தப்பு சொல்றீங்கல்ல, அப்ப கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி கனி கிட்ட பார்வதி எதனா பண்ணியிருக்காங்க. அப்ப பார்வதி செஞ்சா அப்ப கரெக்ட்டு. இப்ப திவ்யா பண்ணா தப்பா? அப்படிங்கிற மாதிரி 2த்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த இடத்துல பார்வதிக்கும், கனிக்கும் நடந்தது இண்டிவிஜுவலா நடந்த ஒரு மோதல். அவங்க ஒரு கேப்டனா பார்வதி கிட்ட ஏதோ அட்ரஸ் பண்ணும்போது, அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஆனா, திவ்யா அப்புறம் பார்வதி மேட்டர் அப்படி கிடையாது. ஒரு டீமா சேர்ந்து ஒரு டாஸ்க் விளையாண்டுருக்கும்போது, அந்த டாஸ்க்ல நம்ம டீம் தோத்து போனதுக்கு ஒரு காரணம் திவ்யாங்கிற மாரி ஏதோ இடத்துல வந்து பார்வதி வந்து அக்யூசேஷன முன்வைக்கிறாங்க. அத ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அடுத்த விஷயம். ஆனா, தான் மேல ஒரு குற்றச்சாட்ட வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, திவ்யா அந்த இடத்துல பயங்கரமா கொந்தளிச்சுட்டாங்க. என்ன மட்டும் தப்பு சொன்னா ஏத்துக்க முடியாது. நீங்க டீமையுமே குறை சொல்லுங்க. டீம் ஒர்க் சரியா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த பதிவு பண்ணாங்க. சரி, ஓகே. திவ்யா சொல்றது அந்த இடத்துல கரெக்ட்டாவே இருக்கட்டும். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் பார்வதி திவ்யாவ மார்க் பண்ற மாதிரி அந்த 2 கைய தூக்கி பண்ணல. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள நம்ம இப்படி பண்ணியிருக்கணும். அவங்க இதான் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற மாரி கோட் பண்ற மாரி தான் அவங்க சொன்னாங்க. அந்த விஷயத்த மார்க் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டு பாரு, பாரு, பாருன்னு சொல்லி திரும்ப திரும்ப மார்க் பண்றது, பாடி லாங்குவேஜ் காமிக்கிறது, குள்ள நரிங்கிற மாரி பாட்டு பாடி அவங்கள டீஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. பார்க்குற ஹவுஸ்மேட்ஸுமே முகம் சுளிக்கிற மாரி தான் திவ்யா நடந்துக்கிட்டாங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம கனிகிட்ட பாரு நடந்துக்கிட்டதையும், பாருகிட்ட திவ்யா நடந்துக்கிட்டதையும் ஒண்ணா சேர்த்து, பாரு பண்ணது கரெக்ட்னா, இப்ப திவ்யா பண்ணது கரெக்ட்டா அப்படிங்கிறாங்க. இதுக்கு குறும்படம் வந்து போடப்படுமா? இல்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இத பத்தி அட்ரஸ் பண்ணி, தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.